மூணாறில் மீண்டும் காட்டு யானையான படையப்பாவின் தாக்குதல். மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்கிய காட்டு யானை சைலண்ட் வேலியில் கடையையும் சேதப்படுத்தியது. கடையின் உள்ளே இருந்த பொருட்களையும் சேதப்படுத்தியுள்ளது. மட்டுமல்லாது இந்த பகுதியில் பேருந்து காத்திருப்பு நிலையத்தையும் சேதப்படுத்தியுள்ளது. இந்த பகுதியில் கடந்த ஒரு மாதமாக காட்டு யானையின் நடமாட்டம் உள்ளதாக இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். சைலண்ட் வேலி எஸ்டேட்டு கிரவுண்டுக்கு முன்னால் கூடிய பஞ்சாயத்துக்கு சொந்தமான ஒரு பில்டிங்கு. அதை நம்முடைய வெயிட்டி செட்டாக வச்சு பயன்படுத்துகிறோம். அதில் முத்து அப்படின்னு சொல்லக்கூடியவர் சொந்தமாக ஒரு கடை வச்சு நடத்துகிறார். பஞ்சாயத்தோட பில்டிங்கில் ஒரு கடை நடத்திக்கிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்டி குரூப்புக்கு எதிர்ப்புறமாக நம்ம 2 நாளைக்கு முன்னால் ஒரு செய்தி கொடுத்தோம். ஆனால் ஆர்ஆர்டி காலையில் வருது, 2 வேட்டை போடுறாங்க, சாயந்தரம் வராங்க, 2 வேட்டை போடுறாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு இந்த படையப்பா யானை விரட்டக்கூடிய விஷயத்தை அவங்க பண்ணலை. இவ்வளோ ஒரு கேவலமான நிலைமை இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. சைல்வேலி பொதுமக்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். இந்த ஆர்ஆர்டி குரூப் இங்கே வண்டி வந்துச்சுன்னா வண்டியை போக விடாமல் இங்கே தடைஞ்சி நுப்பாடுறதுக்கு எங்களால் முடியும். நாங்கள் சரி இன்றைக்கி விரட்டுவாங்க நாளைக்கு விரட்டுவாங்கன்னு பார்க்குவோம், அந்த யானை விரட்டலை. இப்போ கிட்டத்தட்ட அந்த முத்துன்னு சொல்லக்கூடிய கடையில் 1,50,000 ரூபாய்க்குள்ள பொருளை மொத்தம் அப்படியே காலி பண்ணி பஞ்சாயத்துக்கு சொந்தமான பில்டிங்கோட கதவை உடைச்சி, இப்போ பஞ்சாயத்துக்கு நஷ்டம், இந்த பாவப்பட்ட முத்தோடைய கடையை உடைச்சி 1,50,000 ரூபா சாயந்தரம் எடுத்து எல்லாம் ரோட்டில் போட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் ஆராய்ச்சி பார்த்துட்டு தான் போயிருக்காங்க. பார்த்துட்டு போனால் நாங்கள் விட மாட்டோம். அவருக்கு கரெக்டான நேரத்தில் அவர் கொடுக்க வேண்டிய அந்த பரிகாரமான பணத்தை அவர் கையில் கொடுத்துருக்கணும். ஏன்னா இவர் ரொம்ப ஒரு பாவப்பட்டவர். ஆகையினால ஆர்ஆர்டி இதுக்கு உடனடியாக இடப்பட்டு சர்க்கார் உடனே அவருக்கு பணம் கொடுக்கணும், ஏற்ற வேலையில் எல்லா காரியத்தையும் செய்து கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி சைல்வேலி பொதுமக்கள் சார்பில் யூனியன் பார்க்காம கட்சி பார்க்காம பொதுமக்கள் என்ற ஒரு அடிப்படையில் ஒரு பெரிய போராட்டத்தை செய்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக. கடந்த சில தினங்களில் வனவிலங்குகளின் தாக்குதலில் இந்த பகுதியில் பசுக்கள் கொல்லப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்துதான் காட்டு யானை என படையப்பாவின் தாக்குதலும் அதிகரித்துள்ளது. கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக பகல் இரவு பாராமல் இந்த பகுதியில் மக்கள் வசிக்கும் பகுதியில் காட்டு யானை சுற்றித் திரிகிறது. மூணாரின் எஸ்டேட் பகுதிகளில் காட்டு யானையான படையப்பா நிரந்தரமாக சுற்றித் திரியும் போதும் இதற்கு தீர்வுக்கான வனத்துறை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்றும் புகார் இருந்துள்ளது. காட்டு யானையின் தாக்குதலால் தொழிலாளிகள் வெளியிறங்குவதற்கு கூட தயங்கி வருகின்றனர். எஸ்டேட்டுகளில் தேயிலை தோட்டங்களுக்கு வேலை செய்வதற்கும் தொழிலாளிகள் பயந்து வருகின்றனர். இந்த பகுதியில் நியமிக்கப்பட்டுள்ள ஆர்ஆர்டி குழுவினரும் காட்டு யானையை சரியாக கண்காணிப்பதில்லை என்ற புகாரும் பொதுமக்கள் முன்வைத்துள்ளனர். நியூஸ் பியூரோ, மூணார்.